மெரினா பீச்சில் கலைஞர் சமாதி பக்கத்தில் கலைஞர் மியூசியம் வந்து 2024 ஸ்டாலின் அவர்களால் அமைக்கப்பட்டது. ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம கால் வைக்கிற இடம்லாம் வந்து ஏசி, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீ தான். அங்கே போகிற எல்லாமே வந்து ட்ரெயின் ஷோ, நிறைய சினிமா இதான் சினிமா தியேட்டரு. ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து கலைஞருடைய சாதனைகள்லாம் அந்த சினிமாவில் போட்டு காட்டுறாங்க. டோட்டல் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ இது வந்து கலைஞர் கூட நம்ம பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. ஆன் ஸ்பாட்லேயே எடுத்து கொடுத்துட்றாங்க, ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு டிஜிட்டல் போர்டு, இது ஒரு நோட்கள் இருக்கும். அந்த நூலில் எது தொட்டாலும் அதை வந்து கலைஞர் வந்து ஹெட்லைன்ஸ் வந்து விளக்கி சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகிற இடம்லாம் ரைட் சைடு, லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். கலைஞர் வந்து ஆட்சி காலத்தில் அவர் ஆட்சி புரிஞ்ச ஃபோட்டோஸு, அதுக்கப்புறமா வந்து அவர் வெளிநாட்டு பயணங்கள், அவர் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இது எல்லாமே ஏசி தான். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே டிஜிட்டல் மயமாக இருக்குது. ட்ரெயின் ஷோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை வந்து அந்த ஆன் ஸ்பாட்லேயோ அங்கே ஆளுங்க இருப்பாங்க. அப்போ வந்து டிக்கெட் எடுத்து தான் போகணும் கண்டிப்பாக. அதுக்கு மட்டும் உள்ளே வரத்துக்குலாம் டிக்கெட்ஸ் கிடையாது. அந்த ட்ரெயின் ஷோவுக்கு மட்டும் டிக்கெட்டு. ஆனால் அதுவும் ஃப்ரீ தான். இதான் அந்த ட்ரெயின் ஷோ. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணாடி கொடுத்துருவாங்க. 7D ஷோ இது. நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம கிட்ட எல்லாம் வர மாதிரி இருக்கும். அதில் வந்து கலைஞருடைய சாதனைகள்லாம் அதில் போட்டு காட்டிகிட்ருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காருன்ற மாதிரி போட்டு காட்டுவாங்க. நல்லாயிருக்கும் ரொம்ப. இவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலில் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே ஃப்ரீ தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது. சென்னையில் தான் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறேன் நானே இப்போ தான் போய் பார்த்தேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான். ரொம்ப நல்லாயிருக்கு. போய் பாருங்கள். இது கலைஞருடைய சமாதி. இதுதான் கலைஞருடைய சமாதி. நல்லாயிருக்கு. போய் பாருங்கள்.